ஷின்ஜூஸ் பொருட்டோ சீரீஸில் ரொம்ப பெரிய ஹெட்டேக்காக மாறிக்கிட்டே வராங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இப்போ இருக்கு. பொருட்டோ இவங்களை ஈஸியாக வின் பண்ணிடலான்னு நினைக்க ஜூரா கொடுத்த ஷாக்கில் இப்போது பொருட்டோ டோட்டலாக காலியாகிட்டார். இன்னொரு பக்கம் கவாக்கியும் செம வீக்காக இருந்ததாக ஃபீல் பண்ணி அமடோ கிட்ட அடம் பிடிச்சி இப்போ அவர் புது பவரப்ஸை வாங்கிட்டார். ஆனால் பொருட்டோக்கு தான் எந்த ஒரு பவரப்ஸும் இல்லாமல் அதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்திருப்பார். ஆனால் சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி மொமோஷிகி கிட்ட போய் சரண்டர் ஆகியிருப்பார். ஒருவேளை நீ எனக்கு ஜூராவை கொள்ள ஹெல்ப் பண்ணா நானே உனக்கு என்னோட பாடியை தந்துடுறேன்னு சொல்லியிருப்பார். இந்த டீல் மொமோஷிகிக்கு ரொம்பவே பிடிச்சி போக அவர் இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இந்த டீல் படி ஒருவேளை மொமோஷிகியோடைய பவர்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி பொருட்டோ ஜூராவை கொண்டுட்டா அவர் கண்டிப்பாக அந்த உடம்பை மொமோஷிகி கிட்ட கொடுத்துடணும். இந்த ஐடியாவில் தான் உண்மையாகவே பொருட்டோ இருக்கார். இப்படி பொருட்டோ அவருடைய பாடியை தந்துட்டா அதை வச்சு மொமோஷிகி என்ன பண்ண போகிறாரு, அவருடைய பிளான்ஸ் என்னவா இருக்குங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறது நான் உங்கள் அனிமே மேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மொமோஷிகி பொருட்டோ சீரீஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கார். ஒட்சுசுகி கிளான்கே டேக்கா கொடுத்துட்டு காகுயாங்கிற கேரக்டர் பூமியில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனுங்கிறது ஏர்த்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதா இருந்திருக்கும். பட் காகுயா அதை பண்ணாமல் ஏர்த்தை காங்குவர் பண்ண நினச்சி இருப்பாங்க. இதனால் ஒட்சுசுகி கிளான் கடுப்பாகி காகுயாவை கொண்டுட்டு காகுயாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லி தான் மொமோஷிகி அண்ட் கின்ஷிகியை ஏர்த்துக்கே அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்க பார்த்தா காகுயாவை ஆல்ரெடி யாரோ காலி பண்ணியிருப்பாங்க. இதனால் மொமோஷிகியோடைய ஒரு மிஷனுங்கிறது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து இருக்கிற மிஷன்னா அது ஏர்த்தை காங்கோர் பண்ணுறதா தான் இருக்குது. இதுக்காக இவர் நருட்டோவை கடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை இவர் போட்டு வச்சுருப்பார். இதோட எண்டிங்கில் தான் ஏர்த்தை இவர் காங்கோர் பண்ணுறதா இருந்திருக்கு. பட் மொமோஷிகியோடைய பேட் லக் அவரை முன்னாடியே போட்டு தள்ளிடுறாங்க. ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடி பொருட்டோவுடைய ஃபேட்டை பார்த்துருப்பாரு. இது அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா ஒரு காமாவை இம்ப்ளான்ட் பண்ணி அந்த வெசலோட பாடியில் ஒரு ஒட்சுசுகி பான் ஆகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வெசலோட ஓனரே வாண்டடாக கொடுத்தா மட்டும்தான் ஒட்சுசுகியால் ஃபுல் ஆக்சஸை எடுக்க முடியும். இதனால் மொமோஷிகி அவருடைய காமாவை இஷ்டத்துக்கு யார் மேலேயும் பிளேஸ் பண்ண முடியாது. ஆனால் பொருட்டோ இன்னும் 2 வருஷத்துலேயே பயங்கரமாக டிப்ரெஸ்ட் ஆக போகிறதால இந்த பையன் காமாவை ப்ரொசஸ் பண்ண பர்ஃபெக்டாக இருப்பான்னு மொமோஷிகி யோசிக்கிறாரு. அவனோட உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு அவனோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நொறுக்கி அவனை பிரேக் பண்ணி அப்புறம் அவனாவே வாண்டடாக இந்த பாடியை எனக்கு தருவான்னு தான் மொமோஷிகி நினச்சாரு. என்ன கேட்டால் இது ஒரு பர்ஃபெக்ட் பிளான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இஷிகி இப்படி மொமோஷிகி மாதிரி யோசிக்காமல் ரேண்டமாக ஒரு மாங்க் மேலே காமாவை போட்டதால் அவரோட வெசலுக்குள்ள ரீபானாக அவருக்கு பல 100 வருஷங்கள் ஆகியிருக்கும். இந்த வகையில் மொமோஷிகிக்கு ஒரு பர்ஃபெக்டான பாடி கிடச்சிருக்கு. ஆனால் அது அவருக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கவாக்கி பொருட்டோவை போட்டு தள்ளினப்போ மொமோஷிகி அவருடைய டேட்டாவை யூஸ் பண்ணி பொருட்டோவை காப்பாற்றியிருப்பார். இப்படி பண்ணுறதால பொருட்டோவுடைய தாட்ஸ் மொமோஷிகியுடைய தாட்ஸ் ஓவர்லேப் ஆகும். ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருடைய கான்ஷியஸும் ஓவர்லேப் ஆகும். மொமோஷிகியால் ரீபானே ஆக முடியாமல் போகும். அப்படி இருந்தும் மொமோஷிகி இதை பண்ண ரீசன் பொருட்டோவை எப்படியாச்சும் டிஸ்டர்ப் பண்ணி அவனை டிப்ரெஷன் ஆக்கி அவனையே வாண்டடாக அவனோட பாடியை கொடுக்க வச்சிடலாம்னு மொமோஷிகி ஆணித்தனமாக நம்பியிருப்பார். பட் பொருட்டோக்கு செம்ம ஸ்ட்ராங்கான வில் இருந்ததால் அவர் டிப்ரெஸ்டே ஆகலை. இதனால் மொமோஷிகி டிப்ரெஸ்ட் ஆகி பொருட்டோக்குள்ளவே அப்படியே சைலண்ட்டாக இருந்திருப்பார். ஆனால் மொமோஷிகியோடைய நல்ல நேரமாக என்னன்னு தெரியல. பொருட்டோவே இப்போது வாண்டடாக அவருடைய பாடியை தரப்போகிறாரு. இப்படி பொருட்டோ கொடுத்தா அடுத்து என்ன ஆகும், மொமோஷிகி என்ன பிளானை வச்சுருக்காருன்னு எல்லாருக்குமே டவுட் வரலாம். மொமோஷிகியுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவ்ங்கிறது கவாக்கியாக தான் இருக்கும். இதை அவர் பொருட்டோ கூட நடந்த கான்வர்சேஷன் அப்போவே சொல்லியிருப்பார். கவாக்கியை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறது தான் மொமோஷிகியுடைய பிளானாக இருக்கும். அப்போது கவாக்கியை மொமோஷிகி கொன்னுருவாரான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், மொமோஷிகி ஆரம்பத்தில் இருந்தே சாக்ரா ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ண தான் நினச்சிருப்பாரு. ஆனால் அது நடக்காமல் போயிருக்கும். இப்போ இவர் சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிடணும்னா அதுக்கு இவருக்கு 10 டெய்ல்ஸ் வேணும். இப்போதைக்கு பூமியில் இருக்கிற ஒரே 10 டெய்ல்ஸ்னால் அது ஜூரா தான்.
இதனால் மொமோஷிகி ஜூராவை கொல்ல மாட்டார். ஜூராவை எப்படி இவர் கொல்ல மாட்டாரோ அதே மாதிரி தான் கவாக்கியவும் மொமோஷிகி கொல்ல மாட்டார். ஏன்னா பூமியில் இருக்கிற லாஸ்ட் ஒட்சுசுக்கினா அது இப்போது கவாக்கியா தான் இருக்கார். கவாக்கி ஜூரா இல்லாமல் மொமோஷிக்கியால் அவருடைய ட்ரீமை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவர் நினச்ச மாதிரி சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட முடியாது. இதனால் இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆக விடாமல் மொமோஷிகி பார்த்துப்பாரு. இன்னும் சில தியரிஸில் மொமோஷிகி ஷீபாய்க்கு ஒர்க் பண்ணுறதா சொல்லப்படுது. ஏன்னா பொருட்டோ மொமோஷிக்கியோடைய காமாவை தான் பொசஸ் பண்ணுறதா நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் பொருட்டோவுடைய ஒட்சுசுக்கி அப்பியரன்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது மொமோஷிக்கியோட சுத்தமாக ஒத்து போகலன்னு. இந்த அப்பியரன்ஸ் அப்படியே எக்ஸாக்டாக ஷீபாயோட மேட்ச் ஆகிறதால பொருட்டோவுடைய காமா ஷீபாயோட தான் இருக்கும்னு சொல்லப்படுது. மொமோஷிக்கி பொருட்டோவை கண்ட்ரோல் எடுத்து ஷீபாய் கிட்ட சரண்டர் பண்ணுவார்னு சொல்லப்படுது. இதுக்கேற்ற மாதிரி பொருட்டோ பல தடவை டெத் ஆகியிருந்தும் காப்பாற்றப்பட்டிருப்பார். மொமோஷிக்கியே பொருட்டோ மேலே ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்கிறதா சொல்லியிருப்பார். யாரோ பொருட்டோவை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறதா சொல்லியிருப்பார். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது பொருட்டோ ஷீபாயோடைய வெசல்னு சொல்கிறாங்க. மொமோஷிக்கி சாக்ரா ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ண அப்புறம் பொருட்டோவை ஷீபாய் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவார்னு சொல்லப்படுது. இதுதான் அவரோட அல்டிமேட் பிளானாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோவோட பாடியை மொமோஷிக்கி டேக் ஓவர் பண்ணிடுவாரா? ஷீபாய் தான் சீரீஸோட மெயின் வில்லனாக இருப்பாராங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும். எஸ், நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் இதை நம்ம எப்போவோ பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 1400 வீடியோஸ் போட்டிருப்பேன். இது எல்லாத்துக்குமே சரியான ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு ரீசனாக நான் பார்க்குறது நீங்கள் எல்லாரும் ஆல்ரெடி சொன்னது தான். நருட்டோ புருட்டோ கண்டென்ட் மட்டும் போடுறேன். எஸ், புரியுது. பட் நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன், ஒன் பீஸ், டிராகன் பால், பென் 10ன்னு பல அனிமே கண்டென்ட்ஸை நான் போட்டேன். பட் அதுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இருக்கிறது இல்லை. இப்போவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் 80% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. இப்படி உங்களோட சப்போர்ட் இல்லாத வரைக்கும் என்னால் அதர் அனிமேஸை பெருசாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. இதுக்கு மேலே நம்ம சேனலில் அனிமே கண்டென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அனிமேஷன் வீடியோஸும் வரப்போகுது. ஃபேன் அனிமேஷன்ஸ் கண்டென்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். கண்டென்ட்டுக்கு ஐடியாஸை தாராளமாக கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். எது எப்படியோ கஷ்டப்பட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். டாட்டா, பை பை.